அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கீங்க. யாருக்கெல்லாம் அந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டீங்க? எனக்கு தெரியல. அல்லாஹ் அதுலருந்து எல்லாரையும் நிமித்தி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். பாதுகாத்திருப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 3 நாள் கிளாஸ் இல்ல. யாரெல்லாம் அதுக்கு கவலைப்பட்டீங்க முதல்ல சொல்லுங்க? ஏன் அப்படி நான் கேட்கிறேன்னா, ஏன் கவலைப்பட்டீங்கன்னு சொல்லி, எவ்வளோதான் சிரமங்கள் இருந்தாலும், ச்சே எனக்கு கிளாஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் உண்மையா உண்மையா இருக்கக்கூடிய உண்மையான மாணவர்களுக்கு கண்டிப்பா தோணியிருக்கும். அதனால தான் நான் கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் யோசிச்சிருப்பீங்க தான். அதனால தான் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. அல்லாஹ் லேசாக்கிட்டான் எல்லா சிரமங்களில் இருந்தும் என்ன, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து லேசாக்கியிருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். சரி இப்போ நம்ம வந்து என்ன கிளாஸ்ல இருக்கோம் நம்ம? எல்லாரும் சொல்ல முடியல. சரி பரவாயில்ல. அல்ஹம்துலில்லாஹ். ம். நம்ம சீரா கிளாஸ்ல இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாங்க நல்லாதாம்மா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் எல்லாரையுமே ஒரு வாரம் மிஸ் பண்ணேன். எல்லாரும் மிஸ் பண்ணீங்களா என்னைய? சரி சரி அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து 2 வாரம் பார்த்தோம் அப்படிதானே? ஹீராவ பத்தி 2 வாரம் பார்த்துருக்கோம். என்னலாம் பார்த்துருக்கோம்? எதுவரைக்கும் பார்த்துருக்கோம்? ஒரு ரீகேப் பண்ணலாமா? இல்ல கன்டின்யூ பண்ணலாமா? எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே வந்து அழகா ஹோம்வொர்க்லாம் எழுதியிருந்தீங்க. கொஞ்சம் பேர் எழுதல. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா, அதனால கொஞ்சம் எல்லாரும் எழுதுனா கொஞ்சம் நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாரும் ஹோம்வொர்க் எழுதுங்க. நான் உங்களுக்கு இவ்ளோ ரெஸ்பெக்ட் குடுக்குறேன். நீங்க ஏன் எழுத மாட்டேன்றீங்க? 4 பேர், 5 பேர் தான் எழுதுன மாரி தான் தோணுது. எல்லாரும் எழுதுனா நல்லாருக்கும். எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒருத்தர் எழுதுறத பொறுத்து ஒருத்தருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும். வேலைகள் எவ்வளவு இருந்தாலும், என்னுடைய ஒரே எய்ம் வந்து நான் என்ன யோசிக்கிறேனோ, அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளவுதான் வேலைகள் இருக்கும். வேலைகள் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஹயாத்து ரூஹ் அடங்குற வரைக்கும் நமக்கு வீட்ல வேலை இருக்கும். ஏன்னா ஏன்னா நம்ம பெண்கள் தானே! நம்ம தானே வீட்டுடைய தூண். உத்தரமா நம்ம இருக்கிறதுனால, அதுதான் இருக்கும். கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கூட, நம்ம நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். இந்த நிமிஷம் நம்ம மரணிச்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம ஜனாசாவ தூக்கி கபர்ல வச்சுட்டு அவங்க அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இது யாரா இருந்தாலும் இதுதான் உண்மை. சரியா? நம்ம ஜனாசாவா ஆனதுக்கப்புறம் நம்ம நம்ம அவங்களுக்கு தேவையில்ல. தேவைப்பட மாட்டோம். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தான், அவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கிற வரைக்கும் தான், எந்த உறவுகள எடுத்தாலும் சரி, நான் அத வந்து அ 100% வந்து ரியலைஸ் பண்ணி நான் சொல்றேன். எப்பேர்ப்பட்ட உறவுகளா இருந்தாலும், நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும், நம்ம அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் தான் நம்ம வந்து முக்கியம். நம்ம நெனச்சுட்டு இருப்போம், நான் இல்லன்னா வீட்ல ஒண்ணும் ஆவாது, அது ஆவாது, இது ஆவாதுன்னு அப்படிலாம் இல்ல. யாரு இல்லாட்டாலும், யாரு இருந்தாலும் நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்காக நம்மளுடைய ஆகிரத்துக்கான பயணத்த நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசால்ட்டா விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம கொண்டு போறது வந்து அமல்கள் தான். நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறோம், சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒருத்தருக்கு சொல்றதன் மூலமா இன்னொருத்தருக்கு அது வந்து பிரயோஜனப்படலாம். இல்லையா? அதனால நான் சொல்றேன். அது என்னுடைய கடமைன்னு நெனச்சு நான் சொல்றேன். யாரையும் ஹர்ட் பண்ணணும்லாம் நான் சொல்லல. சரியா? எவ்வளவு பெரிய பொறுப்புகள்ல நீங்க இருந்தாலும், எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில இருந்தாலும், 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்காக நீங்க செலவிடுங்களேன். இன்ஷா அல்லாஹ். அதனுடைய கனிய நீங்க ருசிச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு அதனுடைய சுவை ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம கபருக்குள்ள வச்சதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. யாருமே வரமாட்டாங்க. நம்ம மட்டும் தனியா இருக்கணும். அதுதான் நிலையான ஒரு உண்மையான ஒரு சம்பவம். அதனால இன்ஷா அல்லாஹ் மார்க்க கல்வின்னு நெனைக்காதீங்க. இத படிக்கணும்னு நெனைக்காதீங்க.
ஹோம்வொர்க்குன்னு நினைக்காதீங்க. எழுதணும்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 1 மணி நேரம் என்னுடைய இறைவனுடைய வார்த்தைய நான் படிக்கிறேன். அல்லாஹுடைய தூதருடைய சொல்ல நான் கேட்கிறேன். அல்லாஹுடைய தூதரோட பாதுகாப்புல, பார்வையில நான் இருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு மனநிலையில மட்டும் நீங்க படிங்க. இது எல்லாருக்குமே சொல்றது தான். உலக கல்வியை விட மார்க்க கல்விக்கு நம்ம இவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம குடுக்குறோம்னா, வக்கீல், டாக்டர் எல்லாருமே ஜனாஸா ஆகும் வரை. அந்த பேர் ஜனாஸா ஆகுன பிறகு டாக்டர் எங்க போயிருவாரு, வக்கீல் எங்க போயிருவாரு, ஜனாஸாவா ஆயிரும். எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் ஜனாஸா. இந்த ஜனாஸா எப்ப எடுக்க போறீங்கோ? சீக்கிரம் எடுத்துட்டா நான் அடுத்த வேலைய பார்க்க போவனே! வீட்ல புள்ளைய விட்டு வந்திருக்கேனே! அப்பவும் கூட அப்படிங்க. அப்பவும்லாம் வரக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஜனாஸா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அவன் மறந்து பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. பொறுத்துக் கொள்ளக்கூடியவன் அவன். நம்ம ஓரளவுக்கு எல்லாம் மார்க்க கல்வி தேடி வந்திருக்கோமா, நம்மளோட லைன நம்ம கிளியர் பண்ணிக்கிருவோம். இருக்கக்கூடிய இடர்களை எல்லாம் தூராக்கி, நம்ம லைன நம்ம கிளியரா போட்டுட்டு போய்க்கிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ். பாதைய வந்து அல்லாஹ் இலகுவாக்கி தருவான். நம்ம ஒரு கல்ல எடுத்து வச்சா அல்லாஹ் பாதைய இலகுவாக்கி தருவான். அதனால தான் நான் சொல்றேன். கஷ்டமா நினைக்காதீங்க. ஜாலியா படிங்க இன்ஷா அல்லாஹ். ரசிச்சு, ருசிச்சு, அனுபவிச்சு படிங்க. இந்த நாள், இந்த நிமிஷம் அல்லாஹ்வுக்காக நான் செலவழிச்சேன்னு அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து சொல்லலாம். சரியா? அந்த ஒரு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. ஒரு கதையாவது பார்ப்போம். நம்ம என்ன நர்சவசரமா இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இதுக்கு நொம்பலாம் போட்டு நீங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு எழுதலன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லன்னா, இதெல்லாம் பார்க்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எல்லாத்துக்கும் எல்லா தவறுகளும் வந்து தான் போகும். எதையுமே நினைக்க வேணாம். நீங்க முன்னாடி வாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் கைகோர்த்து போவோம் சுவனத்துக்கு. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து ரீகேப் பண்ண சொல்லியிருக்கீங்க. ரீகேப் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒரு ஓரளவு ரீகேப் பண்ணுவோம். சரியா? என்னன்னா அவங்களுடைய எப்படிலாம் இருந்தாங்க, வந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருவோமே! அதனால என்ன இருக்கு. இப்ப நம்ம இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி மகன் இஸ்மாயில் வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் அல்லாஹுடைய தூதர். அப்படிதானே? அப்ப இந்த வம்சங்கள் பேர சொல்லணுமா? வேண்டாம்ல? சொல்லுங்க பாப்போம் டக்கு டக்குன்னு. இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குதா? ஓகே. நோ. ஈக்குவல் குவான்டிட்டி. ஓகே. நோ. நான் எத எடுக்கிறது? சொல்லுங்க. வேண்டாம். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க. நான் நியூ ஸ்டூடண்ட்டு. சரிதான். அங்க இங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குமேம்மா? இந்த யூடியூப்ல பாருங்களேன் கொஞ்சம். ஏன்னா நமக்கு டைமும் முக்கியம் இல்லையா? நானே 15 நிமிஷம் எடுத்துட்டேன். சரி. அட்வைஸ்லாம் பண்ணல. நான் எனக்கு நான் எப்பவுமே சொல்லிக்கிறது தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? அட்வைஸ்லாம் பண்ணல. அந்த அளவுக்குலாம் இல்ல. நான் இத என் லைஃப்ல நான் எடுத்திருக்கிற ஒரு விஷயம். எனக்கு பல சிரமங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், டென்ஷன்கள், வேலைகள் இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை அவ்ளோ கஷ்டமான சூழ்நிலை தான். என்ன எழுதியிருக்காங்க? எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து இத நான் எப்பவுமே நினைக்கிறது ஒரு விஷயம். இந்த டைம நான் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அத தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரியா? நான் அட்வைஸ்லாம் பண்ணல யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். எல்லாருக்கும் சிரமங்கள் இருந்தாலும், அந்த சிரமத்தெல்லாம் போக்கி எல்லாம் நம்மள ஹிதாயத்த கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். சரி நம்ம போவோமா? இன்ஷா அல்லாஹ். நம்ம இப்ப எங்க வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம்? ஹாஷிம், அப்புறம் இந்த நௌஃபலுடைய ஒப்பந்தம் வரைக்கும் பார்த்தோம். அப்படிதானே? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். நௌஃபல் போனாரு. அவங்க வீட்ல வந்து இந்த எல்லாரும் வந்து அவங்க தாய் மாமா வந்து அவங்கள வந்து சண்ட போட்டு நௌஃபல் கிட்ட இருந்து சண்ட போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரியா? அப்புறம் அடுத்து ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்? இந்த கஅபா சம்பந்தப்பட்ட அப்துல் முத்தலிப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2 முக்கியமான வந்து நிகழ்வுகள பத்தி இங்க வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஜம்சம் கிணற பத்தி சொல்றாங்க.
ஜம்சம் கிணறு பத்தி சொல்லும்போது, அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தார் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அந்த மக்காவுல இருந்து அவங்கள வெளியேத்துனாங்க இல்லையா? அப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்க உள்ள எல்லா ஜாமான்கள் எப்படின்னா, அந்த தங்க வாள்கள், என்ன அப்புறம் சிலைகள், தடாகம் அந்த ஒரு போருக்கு இது பண்ணுவாங்க இல்லையா? இது எல்லாமே அந்த ஜம்சம் கிணத்துல தூக்கி போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. தண்ணி வந்து எடுக்க முடியாத அளவுக்கு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இத வந்து அவங்க வந்து அப்துல் முத்தலிப் வந்து கனவு கண்டாங்க. கனவுல வந்து அல்லாஹ் காட்டி குடுக்குறான் அவங்களுக்கு. இப்படி ஜம்சம் கிணத்துல வந்து இந்த மாரி தோண்டி எடுக்கணும். அங்க உள்ள பொருள்கள் இருக்குன்னு சொல்லி கனவுல வந்து கண்ட உடனேயும் அவங்க போய் தோண்டுறாங்க. அந்த ஜம்சம் கிணத்த போய் தோண்டுறாங்க. தோண்டும்போது உள்ளருந்து என்னெல்லாம் எடுக்குறாங்க? 2 வாள் 2 வாள் எடுக்குறாங்க. தங்க மான் சிலைகள் எடுக்குறாங்க. இத என்ன பண்றாங்க? குறைஷியர்கள் வந்து என்ன பண்றாங்க? எங்களுக்கும் இதுல பங்கு வேணும். எங்களுக்கும் இந்த உரிமை இருக்கு. எப்பவுமே அப்படித்தானே. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, ஈஸியா வந்து ஒருத்தவங்க "இது எனக்கு பங்குன்னு சொல்லிருவாங்க இல்லையா? அது அப்பவுமே நடந்திருக்கு. குறைஷியர்கள் வந்து என்ன பண்றாங்க? எங்களுக்கும் இதுல பங்கு வேணும். இன்னும் எல்லாமே உங்களுக்கு தானா? எங்களுக்கும் இது குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? அந்த வாள்கள் எல்லாம் வந்து உருக்கி காபாவுடைய இப்ப இருக்குதுல்ல கதவு, தங்க கதவு தான் காபால இருக்கிறது. காபாவ அந்த வாள உருக்கி காபாக்கு கதவா போட்டுறாங்க. அந்த போட்டுட்டு அந்த தங்க மான் சிலைகள் இருக்குது இல்லையா? அதையெல்லாம் உருக்கி மேல் அந்த கதவுக்கு மேல் தகடாக அத போடுறாங்க. அப்போ கிணத்துக்குள்ள இருந்து எடுத்த அந்த தங்கத்த வச்சு, கனவில் கண்டவர் வந்து அப்துல் முத்தலிப்க்கு தான் அல்லாஹ் கனவு மூலமா சொல்றான். அப்துல் முத்தலிப் தான் அத செய்றாங்க. ஏன்னா, அவங்க தானே பொறுப்பெடுத்திருக்காங்க. அந்த கஅபாவ பராமரிக்க, ஹாஜிகளுக்கு நீர் பருந்தக்கூடிய அந்த பொறுப்ப வந்து அப்துல் முத்தலிப் தானே எடுத்திருக்காங்க. அப்துல் மனாஃப் இல்லம்மா அப்துல் முத்தலிப் ரைட். அப்துல் முத்தலிஃப் எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ வந்து எடுத்துட்டாங்க. கதவுல ஹஜ் பயணிகள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அந்த கிணத்து நீர வந்து ஹாஜிகளுக்கு வழங்குறதுக்காக வேண்டி எல்லாமே செஞ்சாச்சு. இதெல்லாம் வந்து பங்கு கேட்கறாங்க. எங்களுக்கு இதுல பங்கு வேணும். எங்களுக்கு இருக்குது குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க குடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து போய் கேட்க போறாங்க. யார்கிட்ட போயி? குறி சொல்லக்கூடிய பெண்ட்ட போய் கேட்க போறாங்க. இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு. குறி சொல்ற பங்கு போய் சஅது ஹுதைம்ங்கிற கோத்திரத்துல சஅது ஹுதைம் அப்படிங்கிற கோத்திரத்துல உள்ள ஒரு பெண்ணுகிட்ட போயி குறி சொல்ல கேட்கறாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஜம்ஜம் கிணத்துல யாருக்கு பங்கு இருக்குன்னு கேட்போம் வாங்க. அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுகிட்ட போய் கேட்போம்ன்னு போகும்போது, கொண்டு போகும்போது தண்ணி வந்து கொண்டு போயிருக்காங்க போல. தண்ணி காலியா போச்சு. அப்துல் முத்தலிபுக்கும், குறைஷியர்கள் கூட்டத்திற்கும் தண்ணி காலியா போச்சு. இந்த தண்ணி காலியா போன உடனேயும், அந்த அப்துல் முத்தலிப் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு மழை துளி பொழியுது. அவங்களுக்கு மட்டும் தண்ணீர் கிடைக்குது. குறைஷியர்களுக்கு அந்த மழை பொழியவும் இல்ல, தண்ணி கிடைக்கவும் இல்ல. இது அல்லாஹ்வே ஒரு சொன்ன பதிலாயிருச்சே. இதுக்கு மேல போய் ஒரு குறிகாரிட்ட போய் கேட்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்துல் முத்தலிபுக்கு தான் இதுல வந்து உரிமையும், பங்கும் அதிகமா இருக்குன்னு சொல்லி குறி கேட்க போல. வந்தாச்சு. திரும்ப வந்துட்டாங்க. இதுக்கு வந்து அப்துல் முத்தலிஃப் அல்லாஹ் இடத்துல வந்து ஒண்ணு சொல்றாங்க. யா அல்லாஹ் இது ஒரு இந்த ஜம்சம் கிணத்த எனக்கு வந்து இந்த ஒரு குழப்பத்துல ஒரு தெளிவான ஒரு முடிவ எனக்கு நீ குடுத்தியா அல்லாஹ். நான் எனக்கு ஒரு புள்ள பொறக்கும்போது, அந்த புள்ள வந்து அதனுடைய வேலைகள ஒரு நல்ல ஒரு உழைக்கக்கூடிய வயசு வரும்போது, நான் உனக்காக நான் அந்த கஅபாவுல விட்டர்றேன். அப்படி சொல்லி நேர்ச்சி செய்றாங்க. அது வந்து முதல் நேர்ச்சி செஞ்சுட்டு அந்த டாபிக் ஜம்சம் கிணறு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல முடிஞ்சது. நீங்க எழுதும்போது நீங்க போட்டு எழுதிக்கோங்க. சரியா? இப்ப 2வது நிகழ்வு. நம்ம 2 நிகழ்வு பார்த்தோமா இல்லையா? என்ன சொன்னேன்? இந்த காபா சம்பந்தமாக இந்த அப்துல் முத்தலிப் வந்து 2 சம்பவங்கள வந்து சந்திச்சாங்க. அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அப்ப 2வது என்னன்னா, இந்த யானைப்படை. யானைப்படைன்னு சொல்லி ஒரு போட்டு இத எழுதிக்கோங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். இதுல என்ன பண்றாங்க, இந்த நஜ்ஜாஷி மன்னரால் வந்து ஒரு ஆளுநர் நியமிக்கப்படுறார். அப்ரஹா அப்ரஹா அப்படிங்கிற ஒரு ஆளுநர் நியமிக்கப்படுறார்.
அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் காபாவ போய் நீங்க எல்லாம் கும்பிடுறீங்களே, எல்லாம் போய் வணங்குறீங்களே, நான் அதுக்கு போட்டியா வந்து நான் ஒரு சர்ச், நான் ஒரு ஆலயத்த நான் வந்து கட்டுவேன். அப்படி சொல்லி என்ன பண்றாரு, கட்டிட்டாரு. கட்டுனா இத பார்த்தா கினானா கோத்திரம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் உங்களுக்கு. இது ஐடியா இருந்திருக்கும். கினானா கோத்திரத்துல உள்ளவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. என்ன பண்றாங்க, போய் அந்த சர்ச்சுல போய் அசுத்தம் பண்ணி வச்சுர்றாங்க. இத பார்த்த அந்த அப்ரஹாமுக்கு வருது கோவம். கோவத்துல கொதிச்சு எழுஞ்சு 60,000 வீரர்களோட 9 அல்லது 13ன்னு சொல்லப்படுது. யானை யானை படைகளோட போறான். இத கஅபாவ இடிக்கிறதுக்கு. இடிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வீட்ட இடிக்க முடியுமா? போறான். போற வழியில அந்த யானைகள் எல்லாம் தயார் செஞ்சு, முகம்மஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு, எல்லா யானைகளையும் சரிவர ஒழுங்குபடுத்தி நிக்கிறான். அப்ப அந்த காபாக்குள்ள நுழைய போம்போது, யானை எங்க போகுது? கிழக்கு பக்கம் போகுது, வடக்கு பக்கம் போகுது, தெற்கு பக்கம் போகுது. ஆனா காபா இருக்கக்கூடிய மேற்கு பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்குது யானை. யானை எப்படி? அல்லாஹ் வந்து அல்லாஹ் வீட்ட பாதுகாக்கிறதுக்கு அவனே போதுமானவன். இவன் யாரு இடிக்கிறதுக்கு? அப்ப அந்த யானை ஒரு ஸ்டெப் கூட மாட்டேங்குது. முகஸ்ஸிர்ங்கிற பள்ளத்தாக்க அடைஞ்சதுக்கப்புறம் அந்த யானை உட்கார்ந்துட்டு, மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு. முகஸ்ஸிர் பள்ளத்தாக்கு. சரியாம்மா? உட்கார்ந்துட்டு. இத வந்து என்ன பண்றான் அல்லாஹ், இந்த ஃபீல் சூரா ஃபீல் அப்படிங்கிற ஒரு சூறால அல்லாஹ் இந்த வசனத்த பத்தி சொல்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அப்படிங்கிற சூறா நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சூறால இந்த வசனத்த இந்த சம்பவத்த பத்தி எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான்? அந்த எப்படி வந்து அந்த அபாபில் அப்படிங்கிற ஒரு பறவை கூட்டம் வந்து தன் அழகுல, அதாவது அழகுனா என்னது? வாய். வாய் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அழகுல வந்து சிறிய சிறிய கற்கள வச்சு, அந்த மாரி வீசி எல்லாருமே அல்லாஹ் அந்த வீட பாதுகாத்துட்டான். வீசப்படாத சிலரும் இருந்தாங்க. அந்த பறவை வீசின அந்த கல்லு பட்டு பொசுங்கிருவாங்களாம். அந்த கல்லு பட்டா அப்படி பொசுங்கிருவாங்களாம். ஆசிட்ட ஊத்துனா அப்படி ஒரு பொருள் பொசுங்கும். அந்த மாரி வந்து பொசுங்கிருவாங்களாம். அந்த கல்லு எப்படி இருக்குமா? பட்டாணி போல தான் இருக்குமா. ஒரு பட்டாணி போல தான் இருக்குமா அந்த கல்லு. ஆனா அது வீசுனா எல்லாரும் வந்து மரணிச்சுட்டாங்க. அப்புறம் ஆபிரகாமுக்கு அல்லாஹ் எப்படி தண்டனை குடுத்தான்? அவருக்கு ஒரு வியாதிய குடுத்தான். அந்த வியாதினால என்ன பண்ணுச்சு? ஒவ்வொரு விரலா கழண்டு கழண்டு கீழ விழுந்துருச்சு. அந்த இடத்துல வந்தான் ஒரு இடம். சன்ஆ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த உடனே அவன் என்ன ஆயிட்டான்? ஒரு குஞ்சு குருவி, குருவி குஞ்சு போல அவன் ஆயிட்டான். குருவி குஞ்சு போல ஆகி, சுருங்கி அவனுடைய இதயம் வந்து வெளிய வந்து துடி துடிச்சு அவன் செத்தானாம். இத நல்ல மனசுல நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அல்லாஹ் அல்லாஹ் அத பாதுகாத்துட்டான்னா, யாராலயும் எதுவும் செய்ய முடியாது. காபா மட்டும் இல்ல. அல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டான்னா, அவனே போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன? இப்படி. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? எப்ப நடந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கறதுக்கு 50 அல்லது 55 நாட்களுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க யாரு? குறைஷியர்கள். அப்புறம் வந்து காபாவ வந்து தகர்க்க வந்தான் இல்லையா? எல்லாரும் எங்கருந்து பார்க்குறாங்க? கணவாய்களிலிருந்து பதுங்கி பார்க்குறாங்க. எப்படி இவன் வந்து உடைக்கிறான்? பார்ப்போம்ன்னு சொல்லி. இந்த ஆபிரகாம் வந்து அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்ததுக்கு அப்புறம் தான், அவங்க எல்லாரும் நிம்மதியோட வீட்டுக்கு போனாங்களாம். இப்ப இந்த சம்பவத்த கேள்விப்பட்ட பாரசீகம், ரோம் இவங்கலாம் வந்து இப்ப நம்ம பார்க்குறோம்ல அமெரிக்காலாம் பெரிய பணக்கார நாடுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாரி பாரசீகம், ரோம் அப்படிங்கிற நாடு பெரிய பணக்கார நாடு போல அப்போ. அவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயந்து யமன் அப்படிங்கிற நாட போய் கைப்பற்றிட்டாங்களாம். ஏன் கைப்பற்றினாங்கன்னா,
இன்னொரு சமயம் இதே மாதிரி ஒரு அல்லாஹ் பூமிய வந்து அந்த கஅபாவ வந்து தேர்ந்தெடுத்துக்கிறான். புனித பூமியா. அப்ப இதையும் விட்டுறக்கூடாது. அவங்க போய் வேகமா போய் அத தேர்ந்தெடுத்துட்டாங்களாம். யமன், ஷாம்லாம் வந்து வியாபார நாடு அந்த காலத்துல. இன்னொரு விஷயம். இப்போ நப்சு அப்துல் முத்தலிப் வந்து ஒரு நேர்ச்சி செஞ்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு 2 விஷயத்துக்கு முன்னாடி சொன்னோமா? இப்போ அந்த அப்துல் முத்தலிப்புக்கு அவரு சொன்ன மாதிரியே 10 ஆண் பிள்ளைகள் பிறக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்கம்மா. 10 ஆண் பிள்ளைகளோட பேரு என்னன்னா, 1 ஹாரிஸ், 2 ஜுபைர், 3 அபு தாலிப், 4 அப்துல்லா, 5 ஹம்ஜா, 6 அபு லஹப், 7 கைத்தால், 8 முக்கவ்விம், 9 லிரர், 10 அப்பாஸ். 6 பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்களாம். அவங்க பேரையும் எழுதிக்கோங்க. 1 உம்மு ஹக்கீம். உம்மு ஹக்கீம்ங்கிற பைலாவ். 2 ஃபர்ரா, 3 ஆத்திகா, 4 சஃபியா, 5 அர்வா, 6 உமைமா. தல்கீஸ் இப்னு ஹிஷாம் இந்த புக்ல வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியாம்மா? அப்புறம் அப்துல்லாவ பத்தி பார்ப்போம். அப்துல்லான்னா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பா அப்துல்லா. இந்த அப்துல்லா அப்படிங்கிறது வந்து 4வது புள்ள அவங்களுக்கு. இந்த புள்ளைய தான் வந்து அப்துல் முத்தலிபுக்கு ரொம்ப பிடிக்குமா. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அப்பா. இப்ப என்ன பண்றாங்க? இவங்கள பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி பார்த்துட்டு வந்துருவோம். இவங்க எப்படின்னா, அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பா அப்துல்லா. அவங்களுடைய அவங்க தாயார் பெயர் வந்து ஃபாத்திமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா. சரியா? இவங்க வந்து எப்படி அப்துல்லா வந்து ரொம்ப வந்து ஒழுக்க சீலரா இருப்பாங்களாம். அவங்களுடைய வாப்பாக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளையாவா இருக்கும். மறுபடியும் சொல்லணுமா? பேராம்மா சொல்லணும் மறுபடி? நேம் சொல்லணுமா மறுபடி? என்னது சொல்றதுன்னு தெரியலையே. சொல்லுங்க. ம். அவங்க வந்து ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அவங்களுக்கு பேர் வந்து தஃபீக். நேமா? நேம் சரி திரும்ப சொல்றேன். யாரு? அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் பிள்ளைகள். 1 ஹாரிஸ், 2 ஜுபைர், 3 அபு தாலிப், 4 அப்துல்லா, 5 ஹம்ஜா, 6 அபு லஹப். வாங்க சொல்றாங்க. 6 அபு லஹப், 7 கைத்தாக், 8 முக்கவ்விம், 9 லிரார், 10 அப்பாஸ். சரியா? சரி. இதுல வந்து சரி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ல ரெக்கார்டிங்ல வந்துரும்மா. சரியா? நம்ம நேம் வாசிச்சிருந்தா டைம் போயிறக்கூடாது இல்லையா? சொல்ல வேண்டிய விஷயம் சொல்ல முடியாம போயிறக்கூடாது இல்லையா? இந்த இதுல வந்து அப்துல்லா அப்படிங்கிறவங்க வந்து 4வது ஆம்பள பிள்ளை. இவங்கள தான் வந்து அப்துல் முத்தலிப்க்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப செல்ல பிள்ளை. ஒரு வீட்ல எத்தன பிள்ளை பெத்தாலும் அப்பா, அம்மாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை இருக்கும்ல. அந்த செல்ல பிள்ளை வந்து அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பா. அவங்க எல்லாரும் பெரிய ஆளா ஆயிட்டாங்க. எல்லாருமே பெரிய ஆளா ஆனதுக்கப்புறம், அப்துல் முத்தலிப் வந்து அவங்க பிள்ளைகள்ட்ட சொல்றாங்க. அவங்க ஒரு நேர்ச்சி செஞ்சாங்க இல்லையா? நான் பெற்ற ஒரு பிள்ளைய, பெறக்கூடிய ஒரு ஆம்பள பிள்ளைய எல்லாம் அவங்களுடைய மதி தெரியும்போது நான் கஅபால விடுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அத சொல்றாங்க. சரி அப்போ வந்து 10 புள்ளையில எந்த புள்ளைய குடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முடிவு எடுக்கணும்ல. அப்ப அந்த முடிவு எடுக்கும்போது பேர் போட்டு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்டா அப்துல்லா பேரு தான் வருது.
அகைன் அகைன் திரும்ப திரும்பியும் அப்துல்லா பேர் தான் வருது. அவரு அதனால தான் தஃபீஹ் பலியிடப்பட்டவர்ங்கிற பெயரையும் அவர் பெற்றாருன்னு சொல்லி ஒரு குறிப்புல இருக்கு. இப்போ திரும்ப திரும்ப அவங்க பேரு வரும்போது, அவங்க அப்துல் முத்தலிப் சொல்றாங்களாம், "அல்லாவே அப்துல்லாவையா இருக்க? நான் அவருக்கு பதிலா ஒரு 100 ஒட்டகம் நான் தரேனே உனக்கு." அப்படி சொல்றாங்களாம். அவருக்கு பதிலா என் பிள்ளைய வந்து எனக்கு அபு தாலிப் அப்துல்லா, ஹம்சா, அபுல்லா, இதான் முத்தவல்லிலால் அப்பாஸ். ரைட். ஹைர். கரெக்ட்‌மா. ஓகேம்மா. அப்போ சொல்றாங்க, இந்த மாரி என் புள்ளையவா நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்ச புள்ளையா இருக்கு சொல்றீங்க சீட்டு வந்துட்டே, அப்படின்னு அவங்களுக்கு வந்து மனசுக்கு வருத்தம். அப்புறம் கடைசில என்ன ஆகுது, அவங்க சொல்றாங்க, "நான் என் பிள்ளைக்காக வேண்டி 100 ஒட்டகம் நான் தாரேன்." அப்படி சொல்லியிருக்காங்க. அத சீட்டு குலுக்கி போடும்போது, சீட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொரு சீட்லயும் 10, 10 ஒட்டகமா போடுறாங்க. 10, 10 ஒட்டகமா அந்த காலத்துல அப்படிதான் போடுவாங்களாம். எ எப் 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 எப்பவுமே சி ஒட்டக பேர் வந்துச்சுன்னா, சரி ஓகே செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த இதுல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. குறி போட்டு பார்த்ததுல. சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல. அப்புறம் கடைசில வந்து 100 ஒட்டகம்ன்னு சொல்லிட்டு வந்துதான். 100 ஒட்டகம்ன்னு சொல்லி வரும்போது 10, 10, 10, 10ன்னு போடும்போது 10 முறையுமே வந்து அப்துல்லான்னு தான் வந்திருக்குது. கடைசில 100 ஒட்டகம்ன்னு சொல்லி போடும்போது தான் 100 ஒட்டகம்ன்னு வந்திருக்குது. சரி அப்ப அல்லாஹ் வந்து அத அனுமதிச்சுட்டான் அப்டிங்கன்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்களாம். அதுவரைக்குமே 10 ஒட்டகங்கள் தான் இருந்துதாம். குறைஷியர்களிடத்துல பழக்கங்கள்ல, அரபியர்களிடத்துல. இப்ப இந்த ஒரு மனிதனின் நஷ்ட ஈடு எப்டின்னு சொல்றதுன்னா, ஒரு கொலைக்கான நஷ்ட ஈடு, ஒரு நம்ம ஒரு நேர்ச்சி செய்யறதுக்கு ஒரு நஷ்ட ஈடுன்னு சொல்றதா இருந்தா, ஆ 10 ஒட்டகங்கள்லேருந்து அப்படியே இன்கிரீஸ் ஆயி 100 ஒட்டகமா சொல்லிக்கிறாங்க. இதத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், "நான் பலி கொடுக்கப்பட்ட இருவரின் மகன்." அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அறுத்து பலியிடுறதுக்கு அல்லாஹ் வந்து சொன்னான் இல்லையா? அவங்க வம்சத்துல வந்தவங்க தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும். அப்ப அவங்களுக்கும் அல்லாஹ் வந்து கனவுல அவங்கள பலி கொடுக்க சொல்லி, அப்புறமா தானே அத வந்து இது பண்ணான். அதே மாரி இப்ப அப்துல்லாவையும் வந்து பலி கொடுக்க சொல்லி தானே அல்லாஹ் வந்து அத சரி மாத்தி ஒட்டகம்ன்னு சொல்லிட்டான். அதனால வந்து இவங்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதுக்கப்புறமா அப்துல்லாவுக்கு ஆமீனா அப்படிங்கிற ஒரு பெண்மணிய வந்து துணைவியா வந்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க அப்துல் முத்தலிப். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குறைஷி வியாபார கூட்டத்தோட மதீனாவுக்கு போயிருக்காங்க. மதீனாவுக்கு போயிட்டு மதீனா இல்ல சாரி ஷாம் போயிருக்காங்க. ஷாம் தேசம் போயிருக்காங்க. போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுருக்காங்க போல. மதீனால தங்கியிருக்காங்க. மதீனால தங்கியிருந்து அங்கேயே மரணிச்சுட்டாங்களாம். நாபிகா அப்படிங்கிறவருடைய வீட்ல தான் அவங்க அடக்கம் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப அவங்க வயசு எத்தனன்னா 25 வயசு தானாம். அப்துல்லா. இத வந்து எப்படி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து 2 மாசம் அந்த அந்த சமயம் மூத்தா போனதாவும் சொல்றாங்க. பிறக்க முன்னாடி மூத்தா போனதாவும் சொல்றாங்க. இது பிறக்க முன்னாடி தான் மூத்தா போனதா தான் அதிகமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி அல்ஹம்துலில்லாஹ். இவங்க மூத்தா போகும்போது அவங்களுடைய மனைவிக்கு என்ன குடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, 5 ஒட்டகமும், கொஞ்சம் சின்ன ஆட்டு மந்தையும், ஒரு பரக்கா அப்படிங்கிற உம்மு ஐமன் சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அடிமை பெண். உம்மு ஐமன்ங்கிறது அவங்களுடைய புனைப்பெயர். பரக்கா அவங்க பேர். அப்படிங்கிற ஒரு நீக்ரோ அடிமை பெண்ண தான் தன் குடும்பத்துக்காக அப்துல்லா வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்க்கறதுல இந்த நீக்ரோ பெண்மணியும் பங்கு இருக்கு. அவங்களுடைய பங்கும் இருந்திருக்கு. அதனால தான் அந்த பாசம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா வந்திருக்கு போல. சரி. அடுத்ததாக நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்ப பத்தி பார்ப்போம். சரியா? அகிலத்தின் அருட்கொடையாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல பனு ஹாஷிம் பள்ளத்தாக்குல ரபியுல் அவ்வல் மாசம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை கிபி 571ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா தெரியல. 20 அல்லது 22 தான் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையில ஃபஜ்ர்ல பொறந்தாங்களாம். அது நடந்தது இல்லையா? ஆபிரகாம் யானை சம்பவம். சம்பவம் நடைபெற்ற முதல் ஆண்டு.
அப்படி சொல்றாங்க. 55 நாளைக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. 2ம் சரியான ஒரு இது இல்ல. அது அல்லாஹ்வே அறிந்தவன். அப்புறம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு என்னலாம் நடந்தது? அதையெல்லாம் பத்தியும் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அத பத்தி பார்க்க வேண்டாம். அப்புறம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆமினா அவங்க பெத்து எடுத்துட்டாங்க. குழந்தை பிறந்ததும் அந்த நற்செய்திய அப்துல் முத்தலிஃப்க்கு சொல்றாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா தன் பேரன தூக்கிக்கிட்டு காபாவுக்கு தூக்கி போய் நல்லா காபா சுத்தி சுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவங்களுக்காக நெறைய துவா செஞ்சாங்களாம். அந்த மக்காவுல அதுக்கு முன்னாடி முஹம்மது அப்படிங்கிற ஒரு பேரு யாருக்குமே விட்டது இல்லையாம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்துல் முத்தலிஃப் முஹம்மது அப்படிங்கிற பேர சூட்டுனாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு அரபியர்கள் வழக்கப்படி 7ஆம் நாள் சுன்னத் செய்யப்பட்டதாம். சுன்னத்லாம் செய்யப்பட்ட நிலையில பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனா அதெல்லாம் இ இதுல இல்ல. அ குறிப்பிடலன்னு தான் சொல்லப்படுது. இதுல தான் ஆதாரம் இருக்கு. 7ஆம் நாள் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டது அப்படிங்கிறதுல தான் தல்கீஸ் இல்ல தல்கீஹ் இப்னு ஹிஷாம் அப்படிங்கிற புக்ல இருக்கு. சரியா? அப்போ ஆமினாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமினா அம்மையார் பால் குடுக்குறாங்க. எவ்வளோ நாள் 1 வாரம் குடுக்குறாங்க. குடுத்துட்டு அந்த குழந்தைக்கு சுவைஃபியாங்கிற ஒரு பெண்ணும் பால் குடுத்துருக்காங்க. அந்த பெண் யாருன்னா, அபூலஹப் இருக்கான் இல்லையா? அவனுடைய அடிமை பெண். அந்த அடிமை பெண்ணு சுவைபியாங்கிறவங்க ஆமீனாவுக்கு அடுத்ததா 1 வாரம் கழிச்சு அவங்க பால் குடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க ஹம்ஜா அப்படிங்கிறவங்களுக்கும் ஹம்சான்னு இவங்க சிறிய தந்தை இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் அவங்க பால் குடுத்துருக்காங்களாம். அப்போ ஹம்ஜாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன வாப்பா, மகன் தான் உறவு முறையில. ஆனா இவங்க பால்குடி சகோதர முறையும் ஆவதாக சொல்றாங்க. அப்புறம் அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, இந்த கஷ்டப்பட்ட ஏழை எளிகள் இருக்காங்க இல்லையா? இவங்க வசதி படைத்த பிள்ளைகளுக்கு பால் குடுப்பாங்க. அவங்க குழந்தை பெத்தவங்க, அவங்க வறுமையின் காரணமாக பால் குடுப்பாங்க. அதுல ஒவ்வொரு கோத்திரத்தார் இருப்பாங்க. அந்த ஒரு கோத்திரத்தார் பால் குடுக்கும்போது, அவங்களுடைய பாரம்பரியம், ஒரு அரேபிய கலாச்சாரம், நல்ல அரபு லாங்குவேஜ் படிக்கிறவங்களா இருந்தா, அந்த மாரி வருங்கிற ஒரு நம்பிக்கையில, ஒரு தூய அரபி மொழிய கத்துக்குவாங்க. அந்த மாரி ஒரு நம்பிக்கையிலயும், பால் குடுக்கக்கூடிய அந்த பழக்கவழக்கங்கள் அந்த காலத்துல இருந்து வந்திருக்கு. இதுல இந்த ஹலீமா ஹலிமா சாதியா பின் தபூத் ஒய்ஃப் அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பால் குடுத்துருக்காங்க. இந்த பால் குடுக்க வரும்போது ஒரு நடக்கக்கூடிய சம்பவம். அதையும் நம்ம பார்ப்போம். எப்படி வராங்க? இவங்க வாராங்க. அவங்க ஊர்ல இருந்து எ மக மக்காவுக்கு வாராங்க. வரும்போது என்ன பண்றாங்க, எல்லாருமே வராங்க. ஒரு சில 4, 5 பெண்கள் வாராங்க. இந்த மக்காவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பால் குடுக்கலாம். அதன் மூலம் நமக்கு ஒரு வருமானம் காசு குடுப்பாங்க இல்லையா? பசி, வறுமையினால வாராங்க இல்லையா? அப்படி வந்திருக்காங்க. இப்ப எல்லாரும் வரும்போது, எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைகள் கிடைச்சிருச்சு. எல்லாருக்குமே குழந்தைகள் கிடைச்சிருச்சு. இந்த ஹலிமாவுக்கு மட்டும் குழந்தை கிடைக்கல. இந்த குழந்தைய மற்ற பெண்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, இவங்கள யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு பொறுப்பாளி அவங்களுடைய தந்தை தானே! அப்ப அதனால அவங்க தந்தையின் மூலமா தானே நம்ம ஊதியம் வாங்க முடியும். அப்ப இவரு தந்தை இல்லாத ஒரு தாய் தான் இருக்கிறாங்க. இவங்க என்னத்த நமக்கு பெருசா ஊதியம் தந்துற போறாங்க. இவங்க கிட்ட நம்ம என்னத்த பெருசா வாங்கிற முடியும். அது அனாதை பிள்ளையா இருக்கே! அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க அந்த புள்ளைய. அல்லாஹ்வுடைய தூதர. கடைசில அவங்க என்ன சொன்னாங்களாம், அவங்க ஹலிமா அவங்களுடைய கணவர் சொல்லியிருக்காங்க, "சரி, இந்த குழந்தையின் மூலமா நமக்கு பரக்கத்து கிடைக்கும். அ எல்லாரும் சரி நமக்கு குழந்தையே இல்லையே! சரி எடுத்துட்டு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளைய எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம அல்லாஹ்வின் மீதான ஆணையாக நம்ம வெறுங்கையில திரும்பி போக வேண்டாம். அந்த புள்ளைய நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு போறாங்க அந்த பிள்ளைய.
பரக்கத்து பெற்ற அந்த குழந்தை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? இந்த குழந்தைய வாங்குனதுல இருந்து இந்த சம்பவம். இந்த பெண் வாராங்க இல்லையா? அவங்க ஊர்ல இருந்து. வரும்போது ஒரு பெண் ஒட்டகம் அவங்க கூட வந்திருக்கு. வயசான பெண் ஒட்டகம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. வெள்ள நிற கழுதையில அந்த பெண் அமர்ந்து வந்திருக்காங்க. இப்ப தான் நமக்கு வாகனம் இருக்கு. அப்பலாம் வாகனம் இல்லையே! கழுதையும், ஒட்டகமும், குதிரையும் தானே அப்ப வாகனம். அப்ப அந்த வெள்ளை நிற கழுதையில அந்த பெண் அமர்ந்து வந்திருக்காங்க. யாரு அவங்க ஹலிமாங்கிறவங்க. கூட இந்த வயசான ஒட்டகத்தையும், பெண் ஒட்டகத்தையும் கூட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் முந்தி போயிட்டாங்களாம். இவங்கலாம் ரொம்ப பஞ்சம். அவங்களுக்கு மார்புல பால் கூட இல்லையாம். அந்த கழுத நடக்க முடியல. அந்த ஒட்டகம் நடக்க முடியல. ஒட்டகத்தோடைய மடியில ஒரு சொட்டு பால் கூட இல்ல. இந்த நிலைமையில தான் அந்த புள்ளைய தூக்க வந்திருக்காங்க. புள்ளைய வாங்கிட்டு திரும்ப போம்போது, எல்லாரும் பேக்ல வராங்களாம். இந்த பெண் ஒட்டகமும், இந்த வெள்ள கழுதையும் அடி ஓடுதாம், முன்னாடி ஓடுதாம். எல்லாரும் கேட்கறாங்களாம். ஹலிமாவே, நம்ம வரும்போது வந்த கழுத தானா இது? நம்ம வரும்போது நீங்க வந்த ஒட்டகம் தானா இது? நீங்க பார்த்து மெதுவா போங்க. என்னதான் உங்களுக்கு நேர்ந்தது?" அப்படி சொல்லி கேட்கறாங்களாம். எப்படி? அப்பெண்கள் என்னை நோக்கி, "அபூ துவைஃபின் மகளே! உனக்கு என்ன நேர்ந்தது? எங்களுடன் மெதுவாக செல். நீ வரும்போது வாகனத்து வந்த கழுதை தானா இது?" அப்படி கேட்கறாங்களாம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதுதான் இது என்றாரு அவர்கள். என்னமோ நேர்ந்துருச்சு இதுக்கு. இப்ப ஊருக்கு வந்தா, அந்த ஒட்டகத்துலருந்து பாலு சொரக்குதாம். அந்த வெள்ள கழுத கொழு கொழுன்னு ஆயிடுச்சாம். இவங்களுக்கும் மடியில பாலு சொரக்குதாம். அவங்க புள்ளையும் குடிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குடிச்சு, செழிப்பாயிட்டாங்க. அவங்க வீடே செழிப்பாயிட்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்? வயிறு அவங்களோட ஆட்டு மந்தையெல்லாம் பெருகிட்டு, ஒட்டகம் எல்லாம் பரக்கத்தாயிட்டு. அவங்க செழிப்பாயிட்டாங்க. ஆனாலும் என்ன செய்ய முடியும்? இந்த குழந்தைய நம்மளே வச்சுட்டு இருக்க முடியுமா? 2 வருஷம் தானே பால் குடுக்க முடியும். குடுத்து தானே ஆகணும். 2 வருஷம் வரைக்கும் அவங்க செழிப்பா இருந்திருக்காங்க. அதனால கொண்டு போயி, அம்மா வீட்ல கொண்டு போய் விட்டுறணும். அப்படி சொல்லி விட வந்தாங்களாம். அப்படி விட வந்து வரும்போது, யாரா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 2 வருஷம் அவங்க வளர்த்துருக்காங்க. பால் குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு செழிப்பா ஆக்கிட்டான்லாம். அப்ப 2 வருஷம் தானே வைக்க முடியும். சட்டம் தானே. சரி அம்மா கிட்ட கொண்டு போய் குடுத்துருவோம். அப்படி சொல்லும்போது, மக்காவுல வந்து ஒரு ஒரு பீடை பிடிச்சு எல்லாத்துக்கும் வந்து நோயா இருந்ததாம். இவங்க இதுதான் சாக்குன்னு, நானே வச்சுக்கிறேனே புள்ளைய. இங்க இருந்தா புள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடமே பறக்கத்தாயிருமே அதனால. இப்போ டைம் இருக்கா? போயிட்டே இருக்கு. 45 கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹலோ! விளங்குதாம்மா நான் பேசுறது? யாருக்காச்சும் யாராவது ஒருத்தவங்க ஜவாப் சொல்லுங்க. டைம் போயிட்டு இருக்கே. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கொஞ்சம் யாருமே இல்லாம நான் பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. யாராவது ஜவாப் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. அப்புறமா நான் அப்படி இன்ட்ரெஸ்ட்டா போய்க்கிட்டே இருப்பேன். அதான் சொல்றேன். இப்படி ஒரு சம்பவம். எப்படி? இந்த 2 வயசு வரைக்கும் பால் குடுத்தாங்க. பரக்கத்தா இருந்தது. கொண்டு போய் விட வந்தாங்க. அப்புறமா அவங்களுக்கு விட மனசு இல்ல. அங்க ஒரு மக்கால ஒரு நோய் இருந்தது. அதனால நல்லதா போச்சுன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க ஹலீமா. போய் அவங்க வீட்ல இருக்கு. அந்த குழந்தை வளர்றாங்க. அது அந்த அந்த கிளையார்கள் பேர் என்னன்னா, சஅது கிளையார். சரியா? அத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அப்புறமா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து விளையாடுறாங்க. அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது யார் வரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தோனே அவங்க அவங்க தான் 600 ரெக்கைகளோட வருவாங்களே! அவங்கள பார்த்தோனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க மயங்கி விழுந்த உடனே அவங்களுடைய நெஞ்ச வந்து அ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து திறந்து இதயத்த வெளிய எடுத்து, அதுல இருந்து ஒரு சிறிய ஒரு துண்ட வந்து வெட்டி எடுத்தாங்களாம். இது வந்து உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்காகும்ன்னு சொல்லி, அத எடுத்து தங்க தட்டுல
இதயத்த வச்சு ஜம்ஸம் தண்ணீரால ஊற்றி அந்த இதயத்த கழுவி, அப்புறம் உள்ள வச்சு முடிச்சுட்டாங்க. திரும்ப பதிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இதைய பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்த சின்ன புள்ளைகள் எல்லாம் ஓடி போயி, ஹலீமா கிட்ட போயி, "முஹம்மது கொலை செய்யப்பட்டு விட்டார். முஹம்மது மரணித்து விட்டார்." அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டுட்டாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க நிறமும் மாறி அப்படி பயமா இருந்திருக்காங்க. இப்ப அத வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன். அவங்க தச்சிருக்காங்களாம். அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் வந்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இதயத்த எடுத்துட்டு, இதயத்த உள்ள வச்சு ஜம்ஸம் தண்ணீரால கழுவிட்டு, உள்ள வச்சுட்டு தச்சிருக்காங்க. இத வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. தச்சிருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு பயமாயிடுச்சு ஹலிமாவுக்கு. இதுக்கு மேல ஊரா வுட்டு புள்ளைய நம்ம வுட்டு வச்சுட்டு இருந்தா, சரியா வராது. இந்த புள்ளைக்கு பொறுப்பு நம்மள ஆயிடுவோம். கொண்டு போய் அவன் உம்மாகிட்டயே ஒப்படைச்சுருன்னு சொல்லிட்டு, கொண்டு போய் அவன் உம்மாகிட்டயே போய் வுட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம். என்ன சொல்றாங்க, அவங்க ஆமினா அம்மாவ வளர்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா ஆமினா மாமாவ பத்தி பார்க்கணும்னா, அவங்க என்ன பண்றாங்க, மதீனால மரணமானாங்க இல்லையா அப்துல்லா, அவங்களுடைய கணவர பார்க்கறதுக்காக அங்க போறாங்க. குழந்தையோட, முஹம்மதோட உம்மு ஐமன், அப்துல் முத்தலிப் அவங்களோட போறாங்க. அப்புறம் அவங்க ஒரு மன அமைதிக்காக வேண்டி அங்க 1 மாசம் தங்கிட்டு, மக்காவுக்கே மீண்டும் பயணம் வராங்க. வழியில என்ன பண்ணிடுறாங்க, ஆமினா அம்மா நோய் வந்து மக்காவுக்கும், மதீனாவுக்கும் இடையில அபுவா அப்படிங்கிற இடத்துல வந்து மரணிச்சுடுறாங்க. ம். இது வந்து இப்னு ஹிஷாம் அப்படிங்கிற புக்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி. இதுக்கு டைம் இருக்கா? இதுக்கு மேல பார்க்கலாமா? அப்படின்னு ஏதாவது ஒரு ஜவாப் சொல்லுங்க. ரிக்வெஸ்ட்டா நான் கேட்கறது என்னன்னா, நீங்க நான் கிளாஸ் எடுக்கும்போது வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து இதில பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை குடுக்கும். நான் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு உத்வேகம் எனக்கு கிடைக்கும். நீங்க யாருமே வந்து கிளாஸ்க்கு வரல அப்படின்னு இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் பார்ப்பேன் எத்தன பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வரலன்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நானும் கொஞ்சம் தைரியமா உங்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகமா சொல்லணும்னா, எனக்கு நீங்க கோஆப்பரேட் பண்ணணும்ல. அதனால எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸ் உங்களுக்கு போர் அடிக்குதா? இல்ல புரியலையா? புரியுதா? புடிச்சிருக்கா? அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. அப்பதான் நான் இன்னும் பெட்டரா நான் சொல்ல முடியும். நான் சொல்றத இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் எப்படி போய் ரீச் ஆகுதுன்னு தெரியல. எல்லாரும் கரெக்ட்டா அத கேட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன விட பெஸ்ட்டா நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். இது என்னுடைய ஆசையிலயும் கடுமையான ஒரு ஆசை. கண்டிப்பா நீங்க செய்யணும். என்கிட்ட கேட்கிற நீங்க என்னை விட சிறப்பா நீங்க சொல்லணும், நடத்தணும். அது என்னுடைய ரொம்ப ஒரு ஆசை. ஏன்னா ஹயாத் மௌத் இருக்குது. நம்ம நான் இன்னைக்கு இருப்பேன். அ ஹயாத் ஒரு ஒரு இல்ல மரணிச்சுட்டோம் அப்படிங்கும்போது, நம்ம ஒரு விஷயத்த கத்துக் குடுத்த ஒரு நபர் அத வந்து செஞ்சிட்டு இருக்க காலமெல்லாம் கொஞ்சம் செல்ஃபிஷா தான் கேட்கிறேன். எனக்கு நன்மையா இருக்கும் இல்லையா? அதனாலயும் கேட்கிறேன். நம்ம மரணிச்சுட்டாலும் நம்ம வித்துட்டு போறக்கூடிய விஷயங்கள் முளைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக கேட்கிறேன். யாருக்கெல்லாம் புரியுது, யாருக்கெல்லாம் புடிக்குது, புடிக்கல அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும். அத நான் இன்னும் பெட்டரா சொல்றதுக்காக தான். வேற எதுவுமே இல்ல. ஆஃப்டர் டைம் இருக்கா? சொல்லலாமா? அடுத்தது ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு முடிப்போமா? எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் 2 சப்ஜெக்ட் நான் எடுத்து வச்சிருந்தேன். டைம் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. எனக்கு நம்ம ஆ அஃப்ரா லைன்ல இருக்கீங்களா? இல்லையா? எப்படி இப்ப நான் நடத்தட்டுமா? இல்லன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க தான் டைம் ஆயிட்டுன்னு சொல்றீங்க.
நான் நடத்த ரெடியா இருக்கேன். அவங்க எல்லாருமே கேட்கவும் ரெடியா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இன்னையோட கிளாஸ் இந்த டாபிக்க முடிச்சுக்கோங்க. நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆன்சர நீங்க பேச சொல்லலாம். அன்மியூட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அன்மியூட் பண்ணி நீங்க கேட்டது சம்பந்தமா பேச சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் 2 மினிட்ஸ். ஆ, கேட்டுச்சா? ஆ, நிஷாக்கா? கேக்குதுமா, எனக்கு கேக்குது. அவங்கள நீங்க இது பண்ணீங்கன்னா, அவங்களும் பேசுவாங்க இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சொல்லுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா. கிளாஸஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்றதும் அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில புரியுது உஸ்தாதா. பிடிக்கல, அல்ஹம்துலில்லாஹ்மா. புரியல அப்படிங்கிற அளவுக்கு இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றீங்க. பொறுமையாவும் சொல்றீங்க அதே மாரி. மாஷா அல்லாஹ் உஸ்தாதா. இதே அல்ஹம்துலில்லாஹ்மா. மாரியே நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் இன்ஷா ஹைரன். அல்லாஹ்மா. 12 பேர் தான் இருக்கீங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது 16 பேர் இருந்தீங்க. 4 பேர் ஏன் போயிட்டாங்கன்னு தெரியலையே! மொத்தம் எத்தன பேரு? 18 பேரு தானே! 6 பேர் கிளாஸ்க்கு வரலையா? புரியுதா நான் பேசுறது? ம். புரியுதாம்மா நான் பேசுறது? புரியுது அலிமா. நீங்க பேசுறது புரியுது. கேக்குது. நல்லாவே கேக்குது. அல்ஹம்துலில்லாஹ்மா. இல்லம்மா 16 பேர் இருந்தீங்க கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்ப 12 பேர் தான் இருக்கீங்க. இப்போ 4 பேர் வந்து போயிட்டாங்க. இருப்பாங்க. அதான் என்ன ரீசன் அவங்க யார் போனாங்கங்கிறது எனக்கு தெரியல. முழுக்க எல்லாருமே இருக்கணும்ல கிளாஸ்ல. எல்லாருமே இருந்தா தானே நல்லாருக்கும். கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஒருவேள டவர் இல்லாம நெட்டு கிடைக்காம போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ரொம்ப ம். அருமையா இருக்கு அலிமா. நீங்க நடத்துறது ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையிலே அல்லாஹ் உங்களுக்கு எல்லா ரொம்ப அருமையா இருக்கு. நாங்க தான் அத டைம் ஆயிருமோன்னு பயந்து டைம பார்த்தோம். ரொம்ப இருக்கு. இன்னும் கொஞ்சம் நடத்திருக்கலாம். இன்னும் நடத்திருவாங்க. ரொம்ப அருமையா ஆ இருக்கு. இங்க ஒவ்வொரு அந்த ஒவ்வொன்னையும் அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு அருமை ரொம்ப அருமையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே வந்து இதே ஆர்வத்தோடயே இருந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு 3/4 மணி நேரத்த வந்து செலவிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அது ரிக்வெஸ்ட்டா தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். எல்லாருக்கும் இந்த டைம்ல கொஞ்சம் வேலைகள் இருக்க தான் செய்யும். என்ன பிள்ளைங்க, ஹஸ்பண்டு எல்லாரும் வீட்ல இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க. கரெக்ட்டு தான். எல்லாமே தெரியுது தான். ஆனாலும் கூட நமக்கு டைம் ஒதுக்கணும். ஏன்னா, நம்ம கபருக்குள்ள யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இது என்னோட லைஃப்ல நான் வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் தான் பண்றேன். இது என்னுடைய நான் லைஃப்ல எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் எனக்கான கபருக்கான ஒரு நன்மைய நான் தேடிக்கிடணும். எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம கூட வரமாட்டாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அத நான் உங்களுக்கும் நான் சொல்றேன். ஆசைப்படுறேன் சொல்லணும்னு.
சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் புரிஞ்சுது, புடிக்குது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதே போலயே அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய 1 வருஷ காலம் முழுக்க நம்ம இருவருக்கும் மத்தியில, நம்ம அனைவருக்கும் மத்தியில அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அழகான ஒரு தொடர்ப அழகாக்கி, சிறப்பாக்கி, நம்முடைய கல்வி ஞானத்த உங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அதிகமாக்கி தந்து, அல்லாஹ் இந்த பயணத்த அழகான முறையில முடிக்கிறதுக்கு, நல்ல முறையில படிக்கிறதுக்கு, நல்ல முறையில வந்து சிறந்த ஒரு முஃமின்களாக நான் ஆலிமாவாக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஆலிமுக்கு தான் நம்ம படிக்க வந்திருக்கோம். ஆனா, முஃமின்களாக நம்ம ஒரு சிறந்த முஃமின்களாக நம்ம அ மரணிக்கும் காலம் மரணிக்கும் காலம் வரை அல்லாஹ் நம்ம சிறந்த முஃமின்களாக ஆக்கி தரணும் இன்ஷா அல்லாஹ். நான் அல்லாஹ் இடத்துல அதிகமா நான் துவா செய்றேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கிளாஸ முடிச்சுக்கிடுவோமா? நான் சொன்னதுல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாதீங்க. ஆலிம்கள்னு சொல்ல மாட்டேன். முஸ்லீம்கள், முஃமின்கள் சொன்னதுனால. அது ஏன் சொல்றேன்னா, முஃமின்கள் அப்படிங்கிறவங்க தான் வெற்றியாளர்கள். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஆ மற்றபடி ஒண்ணும் இல்ல. சரியா? சரி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.